காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அணை நிரம்பினால்தான் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவோம் என கர்நாடகா தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தார் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன், காவிரி மற்றும் மேகதாது பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கர்நாடகா அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் அணை நிரம்பியதற்கு பின்னும் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியும் என்றும் கர்நாடகா காங்கிரஸ் அரசின் முதலமைச்சர் அவர்கள் முடியாது என்று கூறுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்ட ரீதியாக தார்மீக அடிப்படையிலும் கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தண்ணீரை பெற வேண்டிய தமிழக வெற்றிக் கழக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சர் இன்று வரை வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது தமிழக முதலமைச்சர் காவிரி பிரச்சனையில் பேச்சுவார்த்தைக்காக கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கப் போகிறேன் என்று சொன்ன பிறகு யார் வேண்டுமானாலும் வரட்டும், யாரோடும் நாங்கள் பேச தயார், எங்கள் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கர்நாடகாவின் காங்கிரஸ் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் கூறியுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வந்துள்ளன. மேலும் தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் மேகதாதுவின் காவிரியில் குறுக்கே அணை கட்டும் விவகாரம் குறித்து பெங்களூரு மற்றும் வரும் தமிழக முதலமைச்சரிடம் பேசுவேன் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியதாக செய்திகள் வந்துள்ளன. மேகதாது விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி அவர்களது கருத்துக்களை கேட்டு டெல்டா மாவட்ட விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு அனைவரது கருத்துக்களின் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து உரிய முடிவை எடுக்க வேண்டும். எனவே உடனடியாக அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.